பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறை, மிக முக்கியமான ஆளுமைகள் அப்படின்னு பேசும் தலைமை பயணிச்சுட்டே இருக்கு. பேசும் தலைமை ஒரு துறைக்குள் எப்படி ஆழமாக பயணிக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இந்த இலக்கிய துறைக்கான பயணத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். எழுத்து சித்தர் நம்மோடு காத்திருக்கிறார். தொடர்ந்து பயணிக்கலாம். ஐயா, உங்களுடைய எழுத்தினுடைய வல்லமை அப்படின்றது பேசுகிற போது குறிப்பாக வெகுஜன மக்களினுடைய உளவியலை கட்டமைச்சதுல உங்கள் எழுதுகோளுக்கு இருக்கக்கூடிய உங்களினுடைய பங்களிப்பெல்லாம் மறுக்கவே முடியாத பங்களிப்பு. அதில் இந்த ஆண் பெண் உறவு, அதற்குள் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு நீங்கள் தீர்வு சொன்னது. இன்னும் நான் நேயர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, குமுறி கொண்டிருந்த பெண்களுக்கு ஒரு மயிலிறகை போலலாம் இருந்தது. இந்த உறவு சிக்கலை பற்றியெல்லாம் இவ்வளவு அனுபவம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? அனுபவிச்சு தான் கிடைச்சது. இது கொண்டு எல்லாரும் சிரிப்பாங்க, எனக்கு தெரியும். எனக்கு 2 மனைவியர், 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. என்னிடம் மனம் விட்டு பல விஷயங்கள் பேசுகிறவர்கள். என்னை சுற்றி பல பெண்கள் இருக்கிறார்கள். மகளாக, அம்மாவாக, சித்தியாக, தோழிகளாக, வாசகர்களாக. இந்த வாசக பெண்கள் தங்கள் வாழ்க்கையை சொல்லுகிற போது ரொம்ப வருத்தமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும். அவர்கள் போராட்டங்கள் பார்க்குற போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெண்கள் இல்லாத எப்படி ஒரு உலகம், ஆண்கள் இல்லாத எப்படி ஒரு உலகம் பெண்களுக்கு? இது கண்டிப்பான ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ள ஒரு உறவு. இந்த பெண் அப்படிங்கிற போது வெறும் பொண்டாட்டிங்கிற மாதிரியே இல்லை, லவ்வர் அப்படிங்கிறலாம் இல்லை, மகள். அவங்க தன்னுடைய பிரச்சனை சொல்லுவாங்க. அப்போ நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்வேன். அவங்கள சுற்றி இருக்க நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கதையாயிருக்கேன். ஆனால் எப்படி வானத்திலேருந்தா செய்தி வரும், வாழ்க்கையிலேருந்தா செய்தி வரும். காதல் சார்ந்து நான் உங்கள்கிட்ட கேட்கணும். ஏன்னா 13 வயது காதலை பற்றிய உங்களுடைய சித்திரம் அப்படின்றது வாசகர்களுக்கு எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியை தந்திருக்கும் அப்படின்ற இடத்துல நான் உங்கள்கிட்ட இன்னொரு ஆங்கிள்லேருந்து அந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறேன். திரு பாலகுமாரன் அவர்களினுடைய இளமை காலத்தில் காதல், காமம் பற்றிய பார்வை என்னவா இருந்தது? ஒரு எழுத்தாளராக அது எப்படி அடுத்த கட்டத்திற்கு பரிணாம வளர்ச்சி பெற்றது? இன்னைக்கு இருக்கிற ஆன்மீகத்திற்கு வந்த பிறகு ஒரு முழுமையான ஒரு அனுபவத்தின் சாரத்திலிருந்து காதல், காமம் எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கு. இது 16 வயசு ருக்மணி 17 வயசு பாலகுமாரனை நேசித்தாள் அப்படிங்கிறது பெரிய பெரிய கிரெடிட். அது ருக்மணி மட்டும் இல்லை, எக்ஸ் ஒய் ஜெட் நிறைய பேர். எப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சேன். வழக்கு மாதிரி கொஞ்சம் குரங்கு மாதிரி வச்சுட்டு தூக்கிட்டு போகாத, ஹாய் எப்படி இருக்க அப்படின்ற அவள் ரொம்ப பிடிச்சிருக்கு. இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உதவிகள் பண்ணேன், இம்ப்ரெஸ் பண்ணதை எழுத்தாக பண்ணினேன், இன்னும் நெருக்கமாக வந்தேன். இன்றைக்கி இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அவங்ககிட்ட ஒன்றுமே வேண்டாம், எதுவுமே எதிர்பார்க்கலை. ஆனாலும் உதவி செய்வது என்பது, குறிப்பாக பெண்களுக்கு உதவுவது என்பது மிக நிறைவாக இருக்கிறது. ஒரு பத்திரிகையிலேருந்து கதை கேட்டாங்க, ஏதாவது ஒன்று கட்டுரையாவது தாங்கணும். உடனே ஒரு தலைப்பு தெரிஞ்சது, அம்மாவும் 1000 பெண்களும். அம்மா சாயல் இருக்க பெண்கள்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமாயிடுறாங்க. என்ன சாயல் அப்படின்னா தமிழ் பண்டிதியா இல்லை, இந்த பக்கம் ஒரு மூக்குத்தி குத்திட்டு, ஒரு ஒத்த பின்னல் போட்டுட்டு, ஒரே ஒரு துணுக்கு மல்லிகை பூ வச்சுட்டு, ஒரு குங்குமம் போட்டு வச்சுட்டு, ஒரு மாதிரி இது என்ன, அது என்ன, அது எப்படி, இது எப்படின்னு விசாரிக்கிற ஒரு பெண்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எழுதியிருக்க கதை மெடிடேட் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க. என்னால் மெடிடேட் பண்ணவே முடியல, என்ன பண்ணுறது? நான் சொல்லித்தரேன். இது பண்ணும்போது அப்போது ஒரு சின்ன பர்பஸ் பாலகுமார் ரொம்ப கெட்டிக்காரன், நல்லவன், அதெல்லாம் ஒன்று சர்டிஃபிகேட்லாம் தேவைப்பட்டது. இப்போ ஒன்றுமே தேவைப்படல எனக்கு. யாருக்கிட்டேருந்து எதுவும் வேண்டாம், ஆனால் கொடுத்துட்டே இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அது என்னைக்கு பண்ணுறதுனால, என்னுடைய எழுத்தில் பண்ணுறதுனால அவங்க சந்தோஷமாயிடுறாங்க. இந்த குரு சந்திப்பிற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் உங்களுடைய எழுத்துலையும் மாறுதலை உண்டு பண்ணுச்சுன்னா என்ன பகுதி மாறுச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கடினமான கேள்வி. இதுக்கு பதில் சொல்கிறது சேனல் 7 நண்பர்களுக்கு புரியுமான்னு தெரியல. இந்த வார்த்தை தான் சொல்ல வேண்டியிருக்கு. நான் கடவுளை தரிசித்தேன். இன் அதர் வேர்ட்ஸ், பாலகுமாரன் யார் என்று கண்டுகொண்டேன்.
இதை என்னுடைய குரு திருவண்ணாமலை மகான் கடவுளின் குழந்தை அடியாருக்கு நல்லான் யோகிராம் சரத்குமார் எனக்கு கொடுத்தார், வழங்கினார். என் நண்பர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதிருக்கிறார்கள், ஆனால் கடவுளை நம்புகிறார்கள். நான் கடவுளை நம்புகிறேன் அடிப்படையில் கடவுள் இருக்கிறாரா என்ற சந்தேகம் இருக்கிறது. வில் ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு ஷோ காட்? ஃபாதர், என்ன எப்படி கேட்குறேன், என்ன எப்படி கேட்குறேன்? காமிச்சார். நான் பார் அங்கங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக. எங்க இருக்கு கடவுள்? எல்லா இடத்துலையும். எங்க நீக்க வர இல்லடா எங்க அது இங்க இருக்கே, இப்படி தொடரலாம் எங்கெங்க அங்கெங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த, ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ், ஆனந்த பூர்த்தியாகி, பூர்த்தியான ஹாப்பினஸ், பூர்த்தியான சந்தோஷம், ஃபுல் எவ்ரிவேர், ஆம்னிபிரசன்ட், நிரந்தரமாக நிக்கமர இருக்கின்ற ஒரு பொருள். அதை கண்ணு வழியாக பார்க்க முடியாது, இங்கேருந்து பார்க்கணும். எங்கே இருக்கு கடவுள்? யார் பார்க்கிறார் கடவுள்? இங்கே இருக்கிறவர் அங்கு இருக்கிறவரை பார்க்கிறார். இரண்டானது இது பார்க்கின்ற விஷயம், அது பார்க்கும் பொருள். இங்கிருந்து அங்கே பார்க்கறது, இது இரண்டான விஷயம். இது உண்மை. இரண்டாய் இருப்பது ஒன்றாயிற்று. அபேதம் அடைவதே அன்பு. வேதமானது அபேதம் அடைவதே, வேதம் இல்லாதிருப்பதே அன்பு. வேதம் இல்லாதிருப்பதே உண்மை, வேதம் இல்லாதிருப்பதே சத்தியம். இரண்டானது என்பது ஒரு நிலை, ஒன்றானது என்பது சுயம் உண்மை. ரெண்டானதுலேருந்து தான் ஒன்றுக்கு போக முடியும், ஒன்றாவதுக்கு போக முடியும். ரெண்டாம் இடத்துலேருந்து தான் ஒன்றாக கலக்க முடியும். அப்படி அந்த ஒன்றாக கலக்கிற இடம்தான் உண்மை. நானே அது, அகம் பிரம்மாத்மி, அதே நான். நான் அது, அது அது, அதுவும் நான், அதுவும் நான், அதுவும் நான், எல்லாமும் நான். கடவுளிடம் பாட்டாக, கடவுளிடம் தொழுக்கியா. கடவுள் அது அல்ல. தொழுக்கியோ பாட்டோ பொம்மையோ இல்லை. அது ஒன்று போகிறதுக்கு உண்டான வழி. அது சைக்கிள் ஏறி உட்காந்துட்டு கடவுளை பார்க்க போகணும். நீ அங்கே சைக்கிள்லேயே உட்காந்துட்டு ஸ்டாண்டை போட்டுன்னு மிதிச்சுன்னு இருக்க, எப்படி போகும் சைக்கிள்? ஸ்டாண்ட் அவுத்து விடு, பேலன்ஸ் பண்ணு, போ. அந்த அந்த இடத்துக்கு போனால் முஸ்லீமாவது, கிறிஸ்டினாவது, இந்துவாவது எல்லாம் உடஞ்சி போகும். மனுஷனாவது, மாடாவது எல்லாம் ஒன்று தான். அந்த அபேதம் அடைவதே அந்த அபேதம் அடைவது வரும். அதை என்னுடைய குருநாதர் கடும் தவத்திற்கு பிறகு வர வேண்டியதை மிக எளிதாக கொடுத்தார். ஐ காட் இட். ஐ ஹவ் சீன். எங்கே கடவுளை பார்த்துருக்கேன், சத்தியத்தை பார்த்துருக்கேன். அப்போ வாழ்க்கை மொத்தமும் மாறிச்சு. இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி. அது என் குருநாதரால் கொடுக்கப்பட்டது. யோகிராம் சரத்குமார் அதை தரலைன்னா நான் ஒரு முட்டாளாக வாழ்ந்திருப்பேன். திரைப்படத்தில் போய் அந்த குதிரையையும் நீங்கள் அடக்கி ஆண்டிங்க. திரு பாலகுமாரன் அப்படின்ற பெயரை பார்க்குறப்பே ரசிகர்கள் கொண்டாடிய அந்த விஷயங்கள், அதுலேயும் நீங்கள் ஒரு வெற்றி பெற்ற மனிதராக தான் இருந்திருக்கீங்க. ஆனால் என்னுடைய கேள்வி அது இல்லை, ஒரு எழுத்தாளராக பார்க்குறப்ப, ஏன்னா தமிழ் இலக்கிய எழுத்தாளர்கள் அப்படின்றது உலகத்தரத்தோடு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இங்கே இருக்கிறப்ப, தமிழ் சினிமா வெகுஜன மக்களோடு உரையாடுற அந்த சினிமா இலக்கியவாதிகளுக்கு போதுமான இடம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கொடுக்கல. அது ஏன்னா அது மணி இன்வால்வ்டு, கோடியாக இன்வால்வ்டு. ஸோ பிடிக்கிற விஷயத்தை தான் கொடுக்கணும். பிடிக்கிற விஷயம் கொடுத்தா தான் ஓடும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், எழுதப்படாத ஒரு விதி இருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய பிரம்மாண்டம் பார்க்கிற போது இன்னைக்கு பாரதியார் இருந்தால் கூட வந்திருப்பார், பாட்டு எழுத வந்திருப்பார். அந்த பாட்டு எழுதுறதுக்கோ அல்லது வேற ஆளுமை செய்வதற்கோ. நான் திரைப்படத்தை என்னுடைய ஆளுமையை நிரூபித்தேன்னு நான் விரும்பலை. என்னுடைய பங்கு அங்கே ரொம்ப சரியாக பண்ணேன். நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ரைட்டு. எனக்கு இது வரைக்கும் வேற யாருக்காவது கை தட்டிருக்காங்களான்னு தெரியாது. நான் ஆச்சரியமாக இருந்தது. ஏதோ ஒரு சாதாரண தியேட்டரில் பாலகுமாரன் பேர் இருந்தவனு ஒரு 10 பேர் கை தட்டுறான். அது ஆச்சரியமாக இருந்தது. வெளியே வந்தவருக்கு, சார் நீங்கள் தானே பாலகுமாரன் அப்படின்னு படிக்கவே படிக்காதவன் கேட்குறான், எழுத்தே படிக்காதவன் கேட்குறான். சினிமா எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ராஜேந்திர சோழனும் ராஜராஜனும் என்னுடைய வாழ்க்கை லட்சியமாக, தமிழ் மக்களுக்கு சேவையாக, சரித்திரத்துக்கு தூக்கி பிடிக்கிற விஷயமாக, என் தேசத்து மன்னனை கொண்டாடுகின்ற விஷயமாக இருந்தது. அதை செய்த
எனக்கு ரொம்ப நிறைவு. ஒரு ஒரு அடையாளத்தை தேடிய ஒரு இளம் வயது இளைஞன் எல்லாவற்றையும் கடந்து எல்லா அடையாளங்களையும் தூர எறிந்து விட்டு என்னுடைய படைப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்ற இடத்துலங்க ஐயா, ஒரு எழுத்தாளரா எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு அனுபவமா இருக்கிறதுனால இத்தனை மணி நேரம் எங்களோடு நீங்க பயணிச்சிருக்கிறீங்க. இந்த உரையாடல் இது தந்த அனுபவத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க நிறையவா? இது ரிகலெக்ஷன் தான். நீங்கள் கேட்ட கேள்விகள்லாம் சரியாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்றது மறுபடியும் யோசனை பண்ணேன். இது எப்போவாவது ராத்திரி தூக்கத்தில் வராமல் இருக்கும்போது எழுந்து உட்காந்து என்னென்ன பண்ணோம், இன்னும் என்னென்ன பண்ணலை அப்படின்னு வரும். இப்போ அந்த மாதிரி நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு ஒரு ரிகலெக்ட் பண்ணுற ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அதில் இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் என்கிட்ட தெளிவாக இருக்குது. இது இன்டர்வியூ மூலமாக தான் அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை. நான் அடுத்தது என்ன எழுதணும் அப்படின்னு தெளிவாக இருக்குது. இதை பற்றி பேசியிருக்கேன். எப்போ செத்து போவேன்னு எனக்கு தெரியும். ஸோ சாகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ அதை நான் செய்துட்டு செத்து போவேன். ஏனெனில் தன்னை அறிந்தவன் மரணத்தை கண்டு அஞ்சாமல் வரவேற்கிறான். அவனால் மரணத்தை தள்ளி வைக்கவும் கூடும். நான் தள்ளி வச்சிருக்கேன். குரு இருக்கார், நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், நல்ல மனைவர் இருக்கிறார்கள், நல்ல குழந்தைகள் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சின்ன வீடு, ஒரு காரு போருமே. ஐம் ஹாப்பி. ரொம்ப 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 சந்தோஷம் ஐயா. ஒரு ஒரு நிகழ்ச்சி நிறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உங்கள் வாழ்க்கை நிறைவாக இருந்தது அப்படின்ற செய்தியை தான் இந்த நிகழ்ச்சி செய்தியாக தருது. எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சு. நேயர்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். என்ன நேயர்களே, ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளரினுடைய அனுபவங்களை இன்றைய பேசும் தலைமை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய பேருக்கு நிறைய வருத்தங்கள் கூட இருக்கலாம். திரு பாலகுமாரன் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம், இந்த அனுபவத்தை பெற்றிருக்கலாம் அப்படின்னு. நிச்சயமாக 1 மணி நேரத்திற்குள்ளாக இவ்வளவு அனுபவங்களையும் தொகுத்து தரது அப்படின்றது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனாலும் பேசும் தலைமை கொஞ்சம் நெருக்கமாக அவருடைய வாழ்க்கையோடு பயணித்தது. அவருடைய அனுபவத்தை ஆன்மீக தளத்தில் ஒரு எழுத்தாளராக இந்த வாழ்வியல் உலகை பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு விடைபெற விரும்புகிறேன். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை அவரோட அனுபவத்தோடு பேசும் தலைமை சந்திக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.